கிளம்பிட்டாரு போல இருக்கு. லட்சமா சம்பாதிச்சு வந்து கொட்ட போறாரு. இந்த சனியனுக்கு பண்ண செலவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்தா என் பொண்ணு கல்யாணத்தையாவது சீரும் சிறப்புமா ஜாம்னு பிரமாதமா எடுத்திருக்கலாம். தண்டச்சோறு ஈஸ்வரா, இவனை பெத்த பாவத்தை எங்க போய் கரைக்க போறனோ. காரண காசு சம்பாதிக்க துப்பு இல்ல, ரோசம் மட்டும் பொத்துட்டு வருது. பாத்தியா, இப்படியே தான் சரியா போச்சா? உருப்பட்டு இருந்தா பரவாயில்ல. சனிய எனக்குன்னு வந்து வாச்சிட்டு பாரு. வீட்டுக்கு நஷ்டம், நாட்டுக்கு நஷ்டம். ஏன் உறுப்பு இல்ல? ஏன் நானா கேட்டேன்? பிளஸ் ஒன்ல காமர்ஸ் டெக் சொல்லி நானா கேட்டேன்? ஐயோ, சயின்ஸ் குரூப்ல எடுத்தா காலேஜ்ல இருக்கும்போது நிறைய டொனேஷன் கொடுக்க வேண்டியிருக்குமாமே. அதுக்கெல்லாம் நமக்கு சக்தி இல்லாமா? ஆமாண்டா, உன் கூட போறலாம். என்ன மட்டும் ஊசிச்சுக்கடா. அவன் குடும்பம் கூட்டி செட்டல. சம்பாதிக்க துப்பு இல்ல. பேசா பேர் பேசமா இருக்கானுங்க. பாதில அப்பா பத்த வேலை போட்டானுங்க. சரி பீரி பேரு காசு கொடுத்து வேலை வாங்கிருக்கானுங்க. மிச்சமே இருக்கால வாட்ஸ்அப்ல பீரி எடுத்துருக்கானுங்க. அந்த வேலைக்கு லஞ்சம் கொடுக்கணும். எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? ஏதோ நல்ல வேலைக்கு போகணும், மாசம் சம்பளத்தை கூட அவங்ககிட்ட தரணும், அம்மாவுக்கு ஒரு சேலை வாங்கி தரணும், தங்கச்சி நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி தரணும்னு ஆசை இல்லையா என்ன? வேலை கிடைக்கல, வெளியில இருக்கவங்க தான் புரிஞ்சுக்கல, வீட்டுக்குள்ளே இருக்கு நீங்களே. ஆமா, எங்கம்மா போவ நானு? தம்பி அழாதடா, அம்மா சொல்றேன்ல. வலிக்குதுமா. Come. Yeah. So this is my property, Sam. Totally 1.5 acre housing plot. பக்கத்துல எதுவும் டெவலப் ஆகல. நீ வேற வேர்ல்ட் சிட்டி ப்ராஜெக்ட் ஒன்று வரப்போகுது பாருங்க. ஏரியா கொஞ்சம் ரிமோட் தான் இருக்குல்ல. சாங்ஷன் ஆயிடுச்சுன்னா எவ்ரிதிங் வில் கெட் டெவலப்மெண்ட். என்ன நம்பு, இந்த ப்ராஜெக்ட் மட்டும் ஆந்துருச்சுன்னா அந்த ஏரியாவே மாறிடும். முதல்ல போய் இடத்த பாரு சார். யோ கூட்டின்னு போயா. Let's go see the plot. கதிரு, டேய் இங்கேடா பண்ணிக்கிட்டு இருக்க? எப்படா இருக்கு அண்ணே? நான் நல்லா இருக்கேண்ணே, நீங்க நல்லா இருக்கீங்களா? வாடா, சும்மா வாடா. பார்த்து எங்கண்ணே? எங்க அண்ணே? வாழ்க்கை ஒரு ரேஸு கதிரேசா. இங்கே ஓடுறவெல்லாம் ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கிறோங்கிறது யாருக்கும் முக்கியம் இல்லை. ஜெயிக்கணும்னு மட்டும் நினச்சா பிழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்குடா. அதை விட்டுட்டு யாரும் என்னை கண்டுக்கல, யாரும் என்னை மதிக்க மாட்டாங்கன்னு புலம்பிக்கிட்டே இருந்தேன்னு வையேன், நீ மட்டும் தனியாக ஊழையிட்டுக்கிட்டே சாக வேண்டியதுதான். கண்டுக்கிறதுக்கு நாதி இருக்காதுடா. எல்லாம் வேஷம்டா. இங்கெல்லாம் வேஷம் போட்டா தாண்டா வித்தை காட்ட முடியும். சம்பாதிக்கிறதா எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம்டா. இன்னைக்கு என்ன பாரு, சிவராமன் ரியல் எஸ்டேட், சிவராமன் ஷேர் மார்க்கெட், சிவராமன் ஃபினான்ஸ். உலகத்துல எதெல்லாம் ஏமாத்தி சம்பாதிக்க முடியுமோ அது எல்லாத்துலயும் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இங்கெல்லாம் ஜெயிக்கிறவன் சொல்றது தான் நியாயம், தர்மம் எல்லாமே. புல்ல மான் சாப்பிடும், மான புலி வேட்டையாடும். இதான் யதார்த்தம். டேய், இப்படி இடிஞ்சு போய் வந்துருக்கிறியே, என்ன செய்யறது தான் எண்ணம்? எனக்கு வாழவே பிடிக்கல சித்தப்பா, எல்லாத்துலேயும் தோத்துட்டேன். இந்த மூஞ்சி வச்சின்னு வெளியே போகிறதுக்கே எனக்கு பிடிக்கல. போடா பயப்புத்தனே, எதில்ரா தோத்துட்ட? இதுவரையிலும் நீ பட்ட பாடு இருக்குதே, அதுவே நீ ஜெயிச்சது சமண்டா. நாங்கள்லாம் அங்கே இல்லை, பழைக்க முடியல. பட்டணத்தில் இருந்தால் தான் பழக முடியுமா என்ன? இங்கேயும் வாயலாம்டா. சரி, என்னமோ எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். இந்த உலகம் ரொம்ப அழகானது மகேஷ், கண்ணை மூடிக்கிட்டே தெரியறதே இல்லை.
வாய்க்கடா என்னடா சாப்பிட்டா சிரிச்சிடணும், படுத்தா பட்டுன்னு தூக்கம் வந்துடணும்டா. கடைசி வரையிலும் சொந்த பந்தன்னு ஒரு 4 பேர் சுற்றி நின்றுட்டா போதும்டா. சந்தோஷன்றது நம்ம மனசுக்கு தான்டா மகிழ்ச்சி இருக்குது. உன்னை பார்த்து ஊரே பயந்துகிட்டு இருக்கு. அதான் உன் மூலதனம். மற்றவங்க பயந்தெழுகிறதுக்குள்ள நாம சம்பாதிச்சிடணும். வாழ்க்கை ஒரு ரேஸு கதிரேசா. இங்கே ஓடுறவெல்லாம் ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கிறோங்கிறது யாருக்கும் முக்கியம் இல்லை. இங்கெல்லாம் ஜெயிக்கிறவன் சொல்கிறது தான் நியாயம், தர்மம் எல்லாமே. புல்ல மான் சாப்பிடும், மான புலி வேட்டையாடும். இதுதான் யதார்த்தம். காலம் போனா வராது ராஜா. திலகா மாமா இருக்காரு. ம் இருக்காரு, உள்ள வாங்க. பரவாயில்ல திலகா, கூப்பிட. சரி. வணக்கம் மாமா. என் மகேஷ் உள்ள வரத்தானையா? பரவாயில்ல, இருக்கட்டும் மாமா. விசாலம், மகேஷ் வந்திருக்காப்புல, காபி போடு. மாமா, உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு. இல்லை மாமா, நான் மெட்ராஸ் வேணான்னு வந்துட்டேன் மாமா. நீங்கள் சரின்னு சொன்னீங்கன்னா உங்கள் கூடயே கூத்தாடிட்டு அப்படியே ஒத்தாசையாக இருந்துடலான்னு. என்னது கூத்தா? ஏன் உன் சினிமா என்னாச்சு? அங்கே ஒன்றும் போனி தட்டலையா? ஆ, அதுக்கு இல்லை மாமா. கூத்துன்னா என்னன்னு தெரியுமா? அடவுக்கு அர்த்தம் தெரியுமாடா உனக்கு? கூத்துன்னா ராத்திரி ஃபுல்லாக கண்ணு முழிச்சு ஆடணும். 4 சுத்து கிரிக்கி அடிக்க முடியுமாடா உன்னால்? இல்லை 2 அடவு தான் போட்டுருவியா? 32 கட்டு இருக்குது. அதை உன்னால் தாங்கி நான் ஆட முடியுமா? கூத்து ஆட வந்துட்டானா கூத்து. இவனுங்களுக்கு தினம் சொல்லி தரேன். ஒன்றும் பிடுங்கலை. அவனுங்களே அப்படி இருக்கும்போது நீ எங்கேருந்துடா புதுசாக வந்துட்ட? ராத்திரி கட்ட ஆரம்பிச்சா வெடிய வெடிய மூச்சுக்கின்னு ஆடணும். சேர்ந்தா போல் உன்னால் மூச்சுனாதான் இருக்க முடியுமாடா? ஆ, எல்லாத்தையும் மீறி வெட்டி பசங்களுக்கு வித்து கத்தர்னு போட மாட்டி வச்சிருக்கேன். சும்மா காலங்கத்தால் கோவத்தை கழிப்பேன். இப்போ ஒன்று கெட்டு போல இங்கே இருந்துக்கா. நம்ம காடு கையிலாம் பார்த்துக்கோ. ஒரு கடையோ பொட்டி கடையோ வச்சு தரேன். அதை வச்சு போச்சுக்கோ. உனக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்கிறேன். அதை விட்டுட்டு கூத்து கீத்துன்னு இந்த பக்கம் வந்த என்னப்பா கதிரேசன், லேட் ஆயிடுச்சா? பரவாயில்ல சார், பெரியவர் நீங்கள். வாங்க மேடம், வாங்க சார். அப்போது லேண்டை பார்த்துடலாங்களா? பார்த்து வாங்க சார். தாராளமாக பார்த்துடலாம் சார். நம்மளது ஈஸ்ட் ஃபேசிங் லேண்டு. லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா 70 feet லென்த் சார். 60 feet பிரெத் மேடம். டோட்டலாக 60 × 70 4200 ஸ்கொயர் ஃபீட் வருது மேடம். சரி. டோட்டல் ஏரியா நமக்கு 1.25 கிரவுண்ட் வந்துடும் சார். But the boundary has not been fixed yet. ஐயோ, அதெல்லாம் சர்வேர் வச்சு பக்காவாக அளந்துக்கலாம் மேடம். நாளை பின்ன எந்த விலங்கு வந்துடக்கூடாது இல்லை. Ground water level எப்படி இருக்கும்? வாட்டர் லெவல் வில் பி 20-25 feet கிடச்சிரு மேடம். மழை காலத்தில் கிணத்துல கையை விட்டு தண்ணி முடிக்கலன்னா பார்த்துங்களேன். எல்லாம் சரி. சொன்னேன் மேடம். லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் எங்கே கதிரேசன்? சாரி சார், எல்லாம் ரெடியாக இருக்குது சார். சார், டாக்குமெண்ட் காப்பி பாருங்க மேடம். பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ் எங்க? இதோ சார். ஈஸி, எல்லாம் அப் டு டேட்டா வாங்கியிருக்கியா? எல்லாம் ப்ராப்பராக இருக்குது சார். பட்டா ரசீது, What is the quoting? பட்டா ரசீது, தீர்வு எல்லாம் சரியா கட்டியிருக்கா? டாக்ஸ் ரசீது வேணுமே? சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்.